ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் குட் அண்ட் ஃபைன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோனா, ஜிம்மின் அண்ணாக்கு வந்து ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டோரி லைன் என்னென்னா, ஒரு ஈகோவே இல்லாத ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. அண்ட் இதுதான் இன்றைக்கான ஸ்டோரி. நீங்களும் ஜிம்மின் அண்ணாவும் லவ் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ட் நீங்கள் படித்து முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. டீச்சரானால் பெரிய பசங்களை குழந்தைக்கு வந்து டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஜிம்மின் வந்து படித்து முடிச்சிருப்பா, ஸ்டில் எந்த ஒர்க்குக்கும் போகல. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஜிம்மின் லவ் பண்ணுறது. பட் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஜிம்மினை பிடிக்காது. பிகாஸ் ஜிம்மின் படிச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கா, வேலை வெட்டி போக மாட்டா. எஸ்யூஷுவல் அப்பாவுக்கு இருக்குது தான். அண்ட் இவ்வளோவே போதும், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோ குழப்பிடலாமா? இப்போது நீங்கள் மார்னிங் உங்கள் வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருப்பீங்க. எப்போவுமே வந்து உங்களை ஜிம்மின் தான் ட்ராப் பண்ணுவா. அண்ட் இன்றைக்குமே ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. சரி, ஓகே, ஜிம்மினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க மார்னிங்கு. இந்த பக்கம் ஜிம்மின் தூங்கிட்டுருக்கா. அண்டு அப்போது ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ ஜிம்மின், தூங்கின்னு இருக்கியா? இல்லடி, எந்திரிச்சிருக்கு. போய் சொல்லாதடா, நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது தூங்கலையா இவர். அதாண்டி தெரியுது இல்லடி. என்னடின்னு கேட்குற? நீ ட்ராப் பண்ண மாட்டியா? இதோ வரேண்டி மறந்துட்ட. ஆமாம், எல்லாமே மறக்கும் உனக்கு. டெய்லி மார்னிங் கால் பண்ணும். ஒரு தடவையாச்சும் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியாடா? என்னடி சொல்கிற? மார்னிங்கே எவன்டி எந்திரிச்சு வந்து வெயிட் பண்ணுவோம் உனக்கு? ஆமாண்டா, 9:30 உனக்கு மார்னிங்கா? மார்னிங்னா எது தெரியுமா? எது மார்னிங்? 12 மணியா? சொல்டி. இப்போ நீ வரியா? நான் கிளம்பி போட்டா? யார் கூட போவ? அப்பா கூட? வானா வை வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கால் கட் பண்ணிவிட்டு வயனை பிக் பண்ணுறதுக்காக வரா. அப்போது வயன் சாரியில் நடந்து வராங்க. அவ்வளோதான், ஜிம்மன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. வயனும் அப்படியே நடந்து வராங்க ஜிம்மின் கிட்ட. என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி பார்க்குற? ரொம்ப அழகாக இருக்கடி. அதுவும் இந்த சாரியில் செம்மையாக இருக்க. இது என்ன புதுசா? டெய்லி பார்க்குறது தானே? சத்தியமாக இல்லடி, இன்றைக்கி எதுவும் செம்மையாக அழகாக இருக்க. மேக்கப் ஏதாச்சும் ஜாஸ்தி பண்ணிடுறியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்னடா இப்படி வந்திருக்க? எப்படி வந்துருக்க? நீயே பாரு கொஞ்சம். என்ன ஷார்ட்ஸும் டிஷர்ட் போட்டிருக்க, இதில் என்னடி பிரச்சனை? நல்லா தானே இருக்குது. ஃபேஸ் ஆச்சும் வாஷ் பண்ணியே இல்லையா? அப்படியே எழுந்து வந்திருக்கியா? அம்மா, ஏண்டி இப்படி எனக்கு சாவடிக்கிற? வாடி, ஏறி போகலாம், தூக்கம் வருதுடி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறுறாங்க. அப்படியே ஜிம்மன் போயிட்டுருக்கா. அப்போது ஜிம்மன், உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா? என்ன? முதல்ல ஸ்லோவா போ. சரி, இல்லை, இவ்வளோ அழகாக கிளம்பி போறியே, கிளாஸ்லலாம் நீ எவனும் சைட் அடிக்க மாட்டானடி? எல்லாருக்குமே புத்தியும் பொறுக்கி புத்தி மாதிரி இருக்குமா? சின்ன குழந்தைங்கடா அவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை தெரியும், நான் எல்லாத்தையும் சொல்ல. சின்ன பசங்க இருப்பாங்களே, சேட்டை பிடிச்ச பசங்க. மேம், உங்களை லவ் பண்ணுறேன் மேம், ஐ லவ் யூ நல்லா சொல்லுவாங்களே, உனக்கு சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவேண்ணா? ஐ லவ் யூ டூடா, நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு என்ன சொல்ல முடியும்? அப்படி. இப்போ இதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருக்க. சும்மா கேட்டேன். இவ்வளோ அழகாக கிளம்பி போறியே, எவனும் சைட் அடிக்க மாட்டானா அப்படின்னு. சார், எல்லாரும் சைட் அடித்தாலும் யார் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்களாம் அது போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து ரப் பண்ணுறாங்க. ஜிம்மின் அவ்வளோதான். ஏய் ஏற்கனவே பிச்சைக்காரன் மாதிரி இருக்க, நீ இன்னுமே முடிய இது பண்ணாதடி. எதுக்கு? அழகாக தானே இருக்க, தெரியும் தானே உனக்கு. ஆமாண்டி, இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ ரிப்பீட் எனக்கு சொல்லிட்டுருக்கியா? இல்லைடா, நீ அழகாக தான் இருக்க எப்படி இருந்தாலும். இப்போ பாரு, நான் வந்து ரெடி ஆகிட்டு உன் கண்ணுக்கு அழகாக தெரிகிறேன். ஆனால் நீ
அப்படியே தூங்கி எழுந்து வந்திருக்க. அப்போ நீ என் கண்ணுக்கு அழகாக தானே இருக்க. ஏய் ப்ளஷ் ஆகுதுடி, சத்தியமாக ப்ளஷ் ஆகுது. ப்ளஷ் ஆகுதுன்னா தொடச்சிக்கோயே. என்னது தொடச்சிக்கவா? சரி ஓகே. சாப்பிட்டியாடி? என்ன செஞ்சுருந்தாங்க? சாப்பிட்டேன்தான். என்னமோ பிடிக்கலடா எனக்கு. எதுக்கு பிடிக்கல? சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. சரி நீயே பண்ணி சாப்பிட வேண்டியது தானே, அம்மாக்கு எதுக்கு கேட்குற? சரி பார்த்துக்கலாம், அது விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்னு எதோ பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஸ்கூலும் வந்துடுச்சு. அப்போது என் ஜிம்மன் இங்கே நிறுத்து, நான் உள்ளே நடந்து போய்க்கிறேன். ஏண்டி உள்ளே விட்றவா? இவ்வளோ தூரம் நடந்து போறியா? இட்டோக்கடா நான் போய்க்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை விட்டு இறங்கிட்டு அப்படி ஜிம்மின் முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க. அப்போது பர்ஸ்லேருந்து 500 காசு எடுத்துகிட்டு ஜிம்மனுக்கு கொடுக்குறாங்க. ஜிம்மன் எதுக்குடி? எனக்கு வேணாமோ? ஏய் வச்சுக்கோ, உங்ககிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், போய் சாப்பிட்டு அம்மாக்கிட்ட வீட்டில் சண்டை போடாதே, ஓகேவா? கேட்டுதாடா நான் சொன்னது? கேட்டுச்சுதா? ஏய் எனக்கு சத்தியமாக தேவைப்படாதுடி, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு எது காசு இல்லை. நீ சும்மா வீட்டில் இருந்தாலும் வச்சுக்கோ. போயிட்டு வரட்டா? ஏய் இப்படி தைலி எனக்கு கொடுத்தா எப்படி? என்ன ஆகும்? ஏன் பொண்டாட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டிங்களோ? ஏய் மயிறு அப்படி கிடையாது, உனக்கு செலவு அப்படின்னு இருக்குல்லடி. இருக்கும்டா, ஐ மேனேஜ், நீ வச்சுக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. சமத்தாக இருக்கணும் ஜிம்மன். சரிங்க டீச்சரம்மா, சமத்தாக இருக்கிற, நீ பத்திரமா போ. சரிடா போயிட்டு வரட்டா? ஏய் வாங்க. என்னடா டைம் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பைக்கை விட்டு இறங்கி வயநாடு ஃபோர்ட்ல கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். ஐ லவ் யூ டே, பத்திரம். சரி ஓகே, நான் பத்திரமா இருக்கேன். நீ பார்த்து போனா ஸ்லோவாக போ. சரி பொண்டாட்டி. பாய்டா. பாய்டி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பைக்கை திருப்பிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வரா. அவனுக்கு டேவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே ஹாப்பியாக வந்துகிட்டே இருக்கும்போது மிடல் ரோடில் வயனோட அப்பா வந்து ஜிம்மினுக்கு வந்து கிடைக்கிறாங்க. அப்போ ஜிம்மின் போயிட்டு, அங்கிள் மார்னிங் வாங்க அங்கிள், வீட்டுக்கிட்ட விடுற. எனக்கு ஒன்றும் வேணாம், கிளம்பிப்போம், நான் நடந்து போயிடுறேன். இதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற ஜிம்மன்? பேரெல்லாம் தெரியும். இல்லை அங்கிள், தனியாக போகிறீங்களா, விட்டுறலாம். எனக்கு போக தெரியும், போயிட்டு உனக்கு இருக்கிற நிறைய வேலையை போய் பாரு. ஏதாச்சும் வேலைக்கு போகலாம், போய் சம்பாதிக்கலாம். எதுவுமே கிடையாதுல்ல, எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது. இதில் வந்து ட்ராப் வேறு, நீ முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தவ சட்டுன்னு அப்செட் ஆயிடுறா. எதுவுமே பேசலை, அப்படியே தலை குனிஞ்சிட்டு போயிடுறா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போயிருப்பான். ஸோ ஜிம்மன் வேலைக்காக நிறையாவே அப்ளை பண்ணி வச்சுருப்பா. அண்ட் தென் இப்போ அது வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. அதில் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் அவனுக்கு வந்து ஆஃபர் வந்திருக்கு, இன்னும் 3 days இன்டர்வியூ. அவ்வளோதான், பையன் திரும்பவும் ஹாப்பி. அண்ட் அப்படியே அந்த ஹாப்பினஸோடவே அந்த டைம் ஸ்கிப் ஆகி அந்த டேவும் முடியுது. ஸோ ஈவினிங் ஆகிடுது. இப்போது வயன் பிக் பண்ணுறதுக்காக போகணும். அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பி போகிறா ஜிம்மன். போயிட்டு சீக்கிரமாகவே போய் நின்றுருக்கா ஸ்கூல் வெளில. ஸோ வயனுக்கு பார்த்த உடனே ஷாக். அப்போது வயன் அப்படியே ஜிம்மன்கிட்ட வந்துட்டு, என்னடா அதிசயமாக இருக்கு, நீயே வந்து நின்றுருக்க, நான் காலே பண்ணல. அதுவா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்டி. என்ன? முதல்ல வண்டியில் ஏறு, சொல்கிறேன். என்னன்னு சொல்ல, ஏற்கனவே டயராக இருக்கு. ஏய் வண்டியில் ஏறுமோ, சொல்கிற. சரி ஓகே, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. சரி சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன்டி, சாப்பிட்டேன். ஓ சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பைக்கில் ஏறுறாங்க. போயிட்டே இருக்க ஜிம்மன். அப்போது வயன், எங்கடா கூப்பிட்டு போகிற? ஏய் பேசாமல் வாடி, பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பார்க்குக்கு தான் கூட்டின்னு போகிறா, அவ்வளோதான் வயன் வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. டேய் இங்கே பாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏற்கனவே டயர்டாக இருக்குது, நம்ம வேணால் வீட்டுக்கு போகலாமா? ஐயையோ வீட்டுக்கா? ஒன்றும் இல்லை, நான் கம்பெனியில் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன் எம்என்சியில். ஆமாம், செலக்ட் ஆகிருக்கடி, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஜிம்மன், என்ன குட் நியூஸ் சொன்னேன்? ஆமாண்டி, அது சொல்கிறதுக்காக தான் சீக்கிரமாக வந்தேன். ப்ரிப்பேர் பண்ணியா? இதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகுற? நான் ஈவினிங் தான் பார்த்தேன். ப்ரிப்பேர் பண்ணுறேன்டி. 3 டேஸில் எப்படியாச்சும் இந்த வேலையெல்லாம் அடிச்சிடணும். எவ்வளோ நாள் தான் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறது? வர்றவ போகிறவெல்லாம் வேலை இல்லையாடான்னு சொல்லி மனசு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குடி. வேறு யாரும் வேணாம், எங்கள் அம்மாவே போதும் என்னை குத்தி காட்டுறதுக்கு. அதனால தாண்டி எப்படியாச்சும் அடிச்சிடணும் இதை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டுக்காத. யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன? உன் வேல்யூன்னு என்ன உனக்கு தெரிஞ்சால் போதும். தான் நான் இருக்கேல்ல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. என்கிட்ட வேணால் சொல்ல நல்லா தாண்டி இருக்கும். இது வெளில சொன்னால் சிரிப்பாங்க. எவனாச்சும் சிரிச்சா செருப்பால் அடிப்பு ஜிம்மன். நான் எல்லாம் சேஞ்சாக இருக்குடா. பசங்களை பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அண்ட் நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாதுடா. நீ காலை பூரா வீட்டில் இருக்கேன்னா நானும் ராஜா மாதிரி பார்த்துப்பேன், அவ்வளோதான். யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுமோ அதை நீ பண்ணு. உன் பெஸ்ட்டாக கொடு. செலக்ட் ஆனால் ஆகட்டும், இல்லைனா வேணாம். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து என்னோட ஹெல்த்தை நீ ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். அப்படிப்பட்ட வேலையும் நம்மளுக்கு வேணாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். எவன் என்ன சொன்ன எனக்கு என்ன? இதுக்கு சீரியஸ் ஆகிற இப்போ? பின் என்னடா எதுமா பேசுகிற? இல்லடி, இப்பெல்லாம் அப்படி தானடி இருக்குது. என்ன அவங்கெல்லாம் இருந்தால் நாமளும் இருக்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? இல்லை தானே? அம்மா தாயே, எதுக்கு கோப்பட்டு தொலைகிற? சரிடி, நீ சொன்ன மாதிரியே நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கல, நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். ஆனால் டீச்சர் அம்மா நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நான் என்ன சொல்லி தரட்டும்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தாயே. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஹாப்பியா? வெரி மச் ஹாப்பி பொண்டாட்டி. அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேண்டி. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கான டேலண்ட் உனக்கு மண்டைக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் நீ ஜெயிப்பேன். நான் வந்து பக்கத்தில் நின்று நீ ஜெயிக்க மாட்டேடா அப்படிலாம் சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன், அவ்வளோதான். சரி கிளம்பலாமா? ஆமாம் கிளம்பு. இங்கே பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத, மொபைல் பார்த்துட்டு கிடக்காத, கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகும். அதான் நீ இருக்கலடி, எனக்கு என்ன. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், நீ பிக் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா? ஓகேடி. பேசாமல் எங்கள் வீட்டுக்கே வாய. ஐயோ நானா? இல்லை ஜிம்மன், நான் வந்து நாளைக்கு கிளாஸுக்கு வேறு ப்ரிப்பேர் ஆகணும். நான் ப்ரிப்பேர் ஆகாமல் பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? அதனால தான் ஃபோன் பண்ண. நான் உனக்கு அப்போவே கிளியராக சொல்லி தந்துடுறேன். ஓகே டீச்சர் அம்மா, நீங்கள் டீச்சர்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். நீங்கள் சொல்லி தருவீங்க தான். அப்படி சொல்லாதடா, நான் உன்னோட வயன், அவ்வளோதான். எனக்கு அந்த பட்டம்லாம் கொடுக்காத. என்ன பட்டம்? டீச்சர் அம்மாலாம் கூப்பிடாத. நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். டீச்சர் அம்மா சரி போதும் நம்ம கிளம்பலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அண்ட் வயன் 2 பேருமே ஹாப்பியாக கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 9 o'clock சாப்பிட்ற டைமில் வந்து ஜிம்மன் அண்ட் வயன் 2 பேருமே வீடியோ காலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு என்னென்ன கொஷின் கேட்பாங்க அந்த மாதிரி வயன் வந்து ஜிம்மினுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வெளில வயனோட அப்பா கத்தினே இருக்காங்க. பிகாஸ் இவங்க சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஜிம்மின் கூட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு. இப்போது வயனோட அப்பா அப்படியே உள்ளே வந்துட்டு வயனை பார்க்குறாங்க. வயன், சாப்பிட வரமாட்டியா? எப்போ பார்த்தாலும் அவங்க கூட பேசிட்டே இருப்பியா?
அவனுக்கு தான் பண்ணுறதுக்கு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, உனக்கு இல்லையா? ஆ, எப்போ பார்த்தாலும் அந்த வெட்டி பையன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறது. அப்படி சொன்னதா வயன் அப்படியே ரேஜ் ஆடுறாங்க. பா என்னப்பா, நானும் பார்த்துன்னே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஜிம்மினை திட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கான்னு? வாய்க்கு வந்து எப்படி பேசுகிறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? இங்கே பாருங்கப்பா, இதுதான் உங்களுக்கு நான் கடைசி தடவை சொல்கிறது. இனிமேல் அவனை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான், நான் மனுஷவே இருக்க மாட்டேன். என்ன தெரியும் உங்களுக்கு அவனை பற்றி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்னப்பா சும்மா அப்படின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் பேச்சு கேட்குறேன்னு இல்லைப்பா. அப்போ வயனோட அம்மா, வயன் என்ன அப்பா கிட்ட, அம்மா நீ சும்மா இருமா, மூஞ்சிக்காக தான் இவ்வளோ நான் சைலண்ட்டாக இருந்தேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன தெரியும் இவங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் அவனை ஹர்ட் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. இங்கே பாருப்பா, ஜிம்மின் வந்து என் பின்னாடி சுற்றலப்பா. நான் தான் போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் தான் அவனை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். திட்டுறதுங்கன்னா என்ன திட்டுங்க, தேவையில்லாமல் அவனை வந்து ஹர்ட் பண்ண பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாமே ஜிம்மின் பார்த்துட்ருக்கா வீடியோ காலில். ஸோ அவனு வந்து கால் கட் பண்ணிடுறா. ஸோ வயன் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ ஹர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஜிம்மினுக்கு. அப்போ ஜிம்மின் எடுத்துகிட்டு, ஏய் என்னடி எதுக்கடி கால் பண்ண? ஜிம்மின் சாரிடா, அப்பாவுக்காக நான் சாரி கேட்குறேன், தெரியும்ல? ஆமாண்டி, அவங்க அப்படி தான் எனக்கு தெரியும், அதுக்குன்னு அப்படி திட்டுவியா? உங்கள் அப்பாடி அவங்க. என்னடா பேசுகிற? எனக்கு பிடிக்கல ஜிம்மன், எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமாடா? ஒரு தடவை வைக்க 2 தடவை வைக்க அதே ரிப்பீட் பண்ணா? ஏய் இங்கே பாருடி, திட்டினா திட்டிட்டு போட்டோம், என்ன தானே திட்டுறாங்க. இங்கே பாருடி, உங்கள் அப்பாடி உங்கள் அம்மா முன்னாடி அப்படி பேசுகிற. நாளைக்கு நம்மளும் 2 பேரும் கல்யாணம் பண்ணேன், நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அவள் வந்து என்னை இப்படி திட்டினா நீ கம்முன்னு இருப்பியாடி? சொல்லு. இல்லை ஜிம்மன், இருக்க மாட்டேன். பின்ன உனக்கு என்ன ரத்தம், அவளுக்கு என்ன தக்காளி சட்னியா? ஓ அப்பா கிட்ட போய் சாரி கேளு, இல்லைன்னு வச்சுக்கோ என்கிட்ட பேசாதடி. ஜிம்மன் நான் உனக்காக தான்டா பேசினேன், நீ எதுக்கிட்ட என்ன திட்டுற, என்ன போய் சாரி கேட்க சொல்கிற? இப்போ நீ கேட்குற. இங்கே பாரு, எண்ட் ஆஃப் த டே நானாக உங்கள் அப்பா வந்து டிசைட் பண்ணும்போது நீ உங்கள் அப்பா தான் சொல்லணும். அவனை திட்டுறது, அவன்கிட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறது இனிமேல் நடந்தது. அப்புறம் ஜிம்மினோட என்னோட சைட் பாப்பேடி, நீ மூடிட்டு போய் சாரி கேளு. முடியாது ஜிம்மன், அப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறா. அப்போ வயன், யாரும் என்னை புரிஞ்சுக்காதீங்க, எல்லார் கண்ணிலும் நான் தான் இங்கே கேட்டவளா? கடவுளே, யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் கீனெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே படுத்துடுறாங்க. ஸோ சாப்பிடவும் இல்லை அவங்க, அப்படியே தூங்கினே இருக்காங்க. ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஜிம்மினே கால் பண்ணுறா, என்ன எடுக்க மாட்றா. ஏய் எடுடி, ஏண்டி இப்படி பண்ணுற? எடுமோ என்ன வேணும் ஜிம்மன்? தான் பேச மாட்டேன்னு சொன்னிட்டல, திரும்ப எதுக்கு கால் பண்ணிடுங்க? ஏய் மயிற மாதிரி பண்ணாத, எந்திரிச்சு போய் சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டேன். ஐயோயோ சாப்பிட்டு கொட்டி தீத்துட்டாலோ, எந்திரிச்சு போடிமோ. கோவம் இருக்கிறது ஏன் மேலடி, சாப்பாட்டை மேலே காட்டினேன்னு வச்சுக்கோய, எந்திரிச்சு போ. ஏய் முடியாதுடா, எனக்கு சாப்பிட்ட தோண்ட பசிக்கவும் இல்லை. ஏய் போமோ. ஏய் நான் உனக்கு தானடா சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நீ என்னடானா என்னையே திட்டுற? என்ன ஜிம்மன்? ஷோ அதை பற்றி பேச வேணாம், எந்திரிச்சு போய் சாப்பிட்டு. எனக்கு இப்போ ஏதாச்சும் ஒன்று நீ சொல்லு, நான் சாப்பிட்டு இப்போ எங்கே போகணும்? ஏய் நீ எங்கும் போக வேணாண்டி, மூடிட்டு போய் எந்திரிச்சு போமோ, தேவலாம் பண்ணாதடி. உங்ககிட்ட தான் பேசிட்டுருக்க, இப்போ என்னடி பிரச்சனை? ஏய்
இப்படி சைலண்ட்டாக இருக்காத. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட உன்னை எப்படியாச்சும் நல்லவனா மாற்றலான்னா நீ என்னையே திட்டுற அப்படின்னா அவங்க உன்னை அவ்வளோ கேவலமாக என் முன்னாடி பேசுவாங்க. நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீயும் பேசுறது அப்படி தான் இருக்கு. என்னடா? ஏய் இங்கே பாருடி, அவங்க திட்டினாலோ என்ன பண்ணாலோ பெரியவங்கடி அவங்க. அதையும் தாண்டி என்னோட அப்பா அப்படி எதிர்த்து பேசலாமா? சொல்லு. டே உனக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுதா இல்லையா? நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்டி, என்னை விட்டு கொடுக்காம தான் பேசினேன். ஆனால் நீ பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு இல்லைடி. இங்கே பாரு, போய் சாப்பிட்ற, அப்பா கிட்ட சாரி கேட்குற, இல்லைனா சத்தியமாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டி. ஓகேவா? டேய் சாரி எதுக்கிட்ட கேட்கணும்? அப்பா எல்லாத்தில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமாடி? நீ திட்டினே இருக்கும்போது அவர் ரிப்பீட் ஒரு வார்த்தை பேசினாராடி? அப்படியே சைலண்ட்டாக போயிட்டார். நானும் கேட்டேன் தான் இருக்கேன். அதிலே புரிஞ்சுக்கணும்டி ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு. என்ன பண்ணுவேன்னு தெரில. நீ அப்பா கிட்ட சாரி கேட்குற, இல்லைன்னு வைய நான் வருவேன் வீட்டுக்கு. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? சாரி கேளுங்கப்பா போயிட்டு. உலகம் ஒன்றும் அழியாது நீங்கள் கேட்டால். போ எந்திரிச்சு போ. இப்போ ஒரு தூங்கின்னு இருப்பார். இட்ஸ் ஓகே, நான் சொல்கிறேன் 200% தூங்கின்னு இருக்க மாட்டார். இதே தான் யோசிச்சுட்ருப்பார். நீ கிளம்பி போமோ? நான் சொல்கிறது கேளுண்டி. நீ சொல்கிறதால நான் கேட்குறல. இது ஒன்று மட்டும் எனக்கு ஆக பண்ணுடி. ஈகோ காட்டாத மயிறு, எந்திரிச்சு போ. டே அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார்டா, நீ எதுக்குடா இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ணுற? உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியுமா பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு? இப்போ நீ எந்திரிச்சு போகலாம், நான் கால் கட் பண்ணிவிடுவேன். சத்தியமாக நான் அகைன் கால் பண்ண மாட்டேன். ஜிம்மன் விடு ஜிம்மன். இல்லைம்மா எந்திரிச்சு போ. இப்படி ஃபோன் ஆனில் வச்சுட்டு போ, நானும் கேட்குறேன். என்னடாம் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ அப்பா கிட்ட போய் சாரி கேட்குற, அவ்வளோதான். அவர் தூங்கின்னு இருந்தாருன்னா நான் அப்படியே ரிட்டன் வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி ஓகே, அவர் தூங்கின்னு இருந்தால் அப்படியே வந்துடு. சரி, ஃபோன் இப்படியே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா வையன் ஓகே அப்பா கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க தூங்கவே இல்லை, அப்படியே தூங்காமல் உட்காந்து இருக்காங்க. அவ்வளோதான். வையன் பார்த்ததுமே அப்படி டீயர்ஸ் அவங்க ஐஸ்லெல்லாம். எதுக்குடா அப்படி பேசணும் அப்படின்னு தோணிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ ஜிம்மன் சொந்த அப்படியே நடக்குது. பா என்ன வேணும்? என்னம்மா சாப்பிட்டியம்மா? அப்படியே கோவப்பட்டு போயிட்ட, சாப்பிட கூட இல்லை நீ. அப்பா சாரிப்பா, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஐம் ரியலி சாரிப்பா. எதுக்கு இப்படி திடீர்னு சாரி கேட்குற? பாரவேன், நீ சாரி கேட்குற அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலம்மா. அதெல்லாம் நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல. எனக்கு அப்படியே அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. சாப்பிட்டு தூங்குப்போ. பா ரியலி சாரிப்பா, வெரி சாரி. நீங்கள் ஜிம்மினை சடனாக அப்படி திட்டினதும் ஐ காண்ட்ப்பா, ப்ளீஸ் ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு
நீங்கள் லிட்ரலாக அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபேஸ் உங்களால் பார்க்கவே முடியல. அப்போது உங்கள் அப்பா உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லாமே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, எங்கள் பார்வையன் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜிம்மினை ஹர்ட் பண்ணுறதுக்கோ நான் இப்படி பேசலை. இப்போ பாரு, அம்மா எல்லாருமே நம்ம வீட்டில் உன்னை வந்து ஜிம்மினருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஓகே தான். பட் நான் இதுக்கு இன்னும் ஓகே சொல்லலைன்னா, நான் ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது எனக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். அதுக்கப்புறமா எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு வேலை வீட்டுக்கு போகாமல் இன்னுமே அவள் வந்து பாடாக போயிடுவாள். நானாச்சும் அட்லீஸ்ட் ஸ்ட்ரிக்டாக இருந்து, இல்லைடா என் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு இருந்தால் அந்த பயத்துலையாச்சும் வேலைக்கு போவாள், ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்னு தான் பண்ணுறது வயன். அதை விட்டுட்டு இன்டென்ஷனாக அவனை ஹர்ட் பண்ணணும் ஒன்றுமே இல்லைம்மா. ஜிமின்னா எனக்கும் தான் பிடிக்கும், அவன் நல்ல பையன் எனக்கும் தெரியும். என் பொண்ணு இந்த விஷயத்துலலாம் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். ஏன்னா ஜிம்மின் எப்படிப்பட்ட பையன் எனக்கு தெரியும், அவங்க அப்பாவை தெரியும், ஜிம்மினோட அம்மாவை தெரியும். அந்த மாதிரி பையன் படிச்சுட்டு இப்படி சுற்றின்னு இருக்கானே அப்படின்னு ஒரே ஒரு கவலை தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீ இப்படி வந்து அப்பா அம்மா முன்னாடி அழணும், சாரி கேட்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? எந்திரே, நீ என்கிட்ட வந்து சாரி கேட்குறதெல்லாம் விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைக்கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணு. சரியா வயன்? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிம்மா, நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக அவங்க அப்பா வந்து வயனுக்கு வந்து அவங்களே வந்து சாப்பாடெல்லாம் விட்டு விட்டு அவங்களே வந்து போய் படுக்க வைக்கிறாங்க. அப்படியே மனசெல்லாம் உடஞ்சிருது வயனுக்கு. இதெல்லாமே பேசினது எல்லாமே ஜிம்மின் வந்து காலில் கேட்டிருப்பா. அண்ட் ஜிம்மினா உள்ளதா? அப்போது ஜிம்மின், நான் சொன்னேன் இல்லடி, சொன்னனா இல்லையா, உங்கள் அப்பா என்னை பிடிக்கொண்டி அந்த மாதிரி பண்ணுவார், அவ்வளோதான். ஜிம்மன், தேங்க்யூ ஜிம்மன். இதுக்கிடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற குழந்தையாட்டோ? இல்லைடா, இவ்வளோ நாள் நான் எங்கள் அப்பாவை தப்பாக தான் நினச்சிட்ருக்கேன். அவனை பிடிக்காது, அவனை எப்போவுமே ஹர்ட் பண்ணுவான்னு தான் நான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவோட மனசில் வேறு இருக்குடா. அந்த லாஜிக் எனக்கு புரியாதாடி. சரி, ஓகே, அழாமல் தூங்குனேன், மார்னிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. அண்ட் இப்போது ஜிம்மின் அந்த இன்டர்வியூ நாள் அவள் அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பி போகிறா. அண்ட் அவனுக்கு அந்த வேல்யூ கிடைக்குது, ரொம்ப பெரிய வேலை, சேலரியும் நல்லா தான் இருக்கும். அண்ட் அப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து ஜிம்மன் வயனோட அப்பா முன்னாடி உட்காந்துன்னு இருக்கா. அப்போது, அங்கிள், இங்கே சொன்ன மாதிரியே நல்லா வேலை வாங்கிட்டேன், ஐ மீன் குட் பொசிஷன் நவ். இப்போது எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னும் போது வயனோட அப்பா லிட்டரலாக ஜிம்மின் ஹேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு ஹேண்டுக்கே. உனக்கு இல்லாததா ஜிம்மன்? இந்த ஜென்மம் இல்லைடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்ணுக்கு நீ தான் புருஷன், எனக்கு நீ தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவ்வளோதான், வயனோட அப்பாவும் வந்து புரிஞ்சிக்கிறாரு. அண்ட் டுடே, இன்னைக்கு ஜிம்மின் அண்ட் வயனுக்கு கல்யாணம். அவ்வளோ டியர்ஸாக இருக்குது வயனுக்கு, பிகாஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் வயனோட அப்பா வயனை கூப்பிட்டு வராங்க, அப்படியே சர்ச்சில் கூப்பிட்டு வந்து ஜிம்மினை முன்னாடி நிற்க வச்சுட்டு ஜிம்மினுக்கு வந்து வயனை ஹேண்ட் எடுத்து, இனிமேல் என் பொண்ணை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஜிம்மின் சிரிக்கிறா. அப்போது வயனை பார்த்துட்டு, நான் சொன்னேன் இல்லடி, நம்ம கல்யாணம் எல்லா பெரியவங்களோட சம்மதத்தோடு தான், என்ன உங்கள் அப்பாவை சம்மதிச்சிட்டாரு. இப்போது நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, என் பொண்டாட்டி, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறா. அண்ட் வயனோட ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பி, ஜிமினோட ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பி, வயனும் ஹாப்பி, ஜிமினும் ஹாப்பி. அண்ட் நாமளும் இந்த ஹாப்பி எண்டிங் கூட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம் ஆர்மீஸ். அண்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிடா. அண்டு ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் பாய்டா ஆர்மீஸ்.